வணக்கம் அண்ட் வெல்கம். இது எங்களோட ஹாங்காங் ஜர்னி பார்ட் 3. மேஜிக்கலான சிம்ஃபனி ஆஃப் லைட்ஸ் ஷோ நைட்டில் பார்த்துட்டு, அதே அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸை டே டைமில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப பிரமிப்பான மான்ஸ்டர் பில்டிங் அங்கே போயிட்டு இன்னும் நம்ம என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணோம் அப்படின்றத பார்ட் 1 and 2ல பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம இப்போ பிரம்மர் ஹில்ல ஒரு குட்டி ஹைக் முடிச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டே இருக்கோங்க. நாங்கள் விக்டோரியா பீக்கை ஸ்கிப் பண்ணிட்டோம் அண்ட் பீக் ட்ராமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக வியர்டாக தான் ஃபீல் ஆகும். பட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விக்டோரியா பீக்கில் இருக்க அந்த க்ரௌடும் அந்த வியூவையும் விட இப்போ நம்ம ஹைக் பண்ணி போய் அந்த பார்த்த வியூ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எனக்கு இன்னும் எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ராவலிங் ஆன் அவர் ஓன் அதுதான் இல்லைங்களா. நம்ம இப்போ அடுத்ததாக போக போகிற டெஸ்டினேஷன் பிரம்மர் ஹில்லேருந்து 5 கிலோமீட்டரில் இருக்க த ஹோப்வெல் சென்டர். த பெஸ்ட் வே டு ட்ராவல் வந்து பஸ் தாங்க. பஸ் நம்பர் 25 or 25A வாட் எவர் இஸ் த ஏர்லியஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹெனசி ரோட் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் அந்த ஸ்டாப்பில் இறங்கணும். இங்கே இறங்கின உடனே யூ வில் ஃபைண்ட் திஸ் மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட். கண்டிப்பாக யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் யுவர் மீல் ஹியர். முடிச்சுட்டு ஒரு 650 மீட்டர் ஆஃப் வாக் பண்ணிங்கன்னா நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போயிடலாம். அந்த வாக் போகிற வழி ஃபுல்லாக யூ வில் பாஸ் த்ரூ திஸ் பிளேஸ். இது வந்து என்னென்னா, அங்கே இருக்க ஒரு லோக்கல் மார்க்கெட். இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வி அப்சல்யூட்லி ஹேட் நோ க்ளூ. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறதோட ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் இது தாங்க. யூ வில் ஹாவ் ஸோ மெனி ரேண்டம் ஃபைன்ஸ். யூ வில் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் வித் ஸோ மெனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீங்கள் இங்கே லோக்கல்ஸ் கிட்ட நிறைய கன்வர்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய தெரியும். இப்போ நம்ம கேப் ஏறினோன்னா இந்நேரம் அங்கே ஏறி இருப்போம், கரெக்டாக நம்மளோட லொக்கேஷனில் இறங்கியிருப்போம். ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் இப்போ இது அன்எக்ஸ்பெக்டடான நியூவான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே போர்க்கு தாங்க அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போக போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி யோர் சாய்ஸ். அதுவே நீங்கள் லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நீங்கள் மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் போர்க் தாங்க அவைலபிளாக இருக்கும். பீஃப் கூட கொஞ்சம் அங்கங்கே கம்மியாக தாங்க இருக்கும். பட் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா லோக்கல் கிசைன்லையுமே வந்து உங்களுக்கு போர்க்கு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இங்கே சாக்லேட், ஜல்லிலாம் கூட நீங்கள் போர்க்கில் தான் பார்ப்பீங்க. அண்ட் இங்கே எவ்வளோ சைனீஸோட இவங்க சிமிலராக இருக்காங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சைனீஸோட ரெட் ஆரா அது எங்கே போனாலும் இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹோப்வெல் சென்டரும் ரீச் ஆகிட்டோங்க. இது ஹோப்வெல் சென்டரோட ஒரு சைட். இது என்ன இடம், இது எந்த ஐட்னரிலையும் வரலையே, எந்த பேக்கேஜ்லேயும் வரலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஹாங்காங் போகணுன்னு டிசைட் பண்ணி தேடணுன்னு இன்ஸ்டாகிராம் இப்படி ஒரு வீடியோவை ஒரு தடவையாவது உங்ககிட்ட காமிச்சிருக்கோம். அதை பார்த்து ஹைப் ஆகி தாங்க இப்படி ஒரு டெஸ்டினேஷன் நாங்கள் சூஸ் பண்ணோம். இப்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு பஸ்ஸில் இறங்கி மாறணும், இல்லை ஃப்ளைட்டில் டிரான்சிட் எடுக்கணும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. லிஃப்ட்டில் டிரான்சிட் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இங்கே தாங்க பார்க்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த லிஃப்ட் 17th ஃப்ளோர் போகும் அப்படின்னு பார்த்து ஏறிட்டு வந்தோன்னா பயங்கர ஆச்சரியமாக இருந்ததுங்க. 17th ஃப்ளோரில் கார் ஷோரூம் இருக்குங்க. அதுவும் நம்ம எம்ஜி வேறையா, இங்கே பக்கத்தில் இருக்க ஒருத்தரை கையிலேயே பிடிக்க முடியலங்க. வளைச்சி எவ்வளோ நேரமாக அதையே எடுத்து வச்சிருக்காருன்னு பாருங்க. இங்கே ஆக்சுவலி நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த 17th ஃப்ளோர்லேருந்து 56th ஃப்ளோருக்கு ஒரு கிளாஸ் எலிவேட்டர் இருக்குங்க. இது வந்து டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த கிளாஸ் எலிவேட்டரில் உங்களுக்கு ஹாங்காங்கோட வியூ பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி அழகாக ஃபோட்டோஸ் வருங்க. இந்த அப்சர்வேஷன் லிஃப்ட் இதுக்காக தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். பட் பயங்கரமான பல்பு வாங்கின மொமெண்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும், நம்ம டைமிங் செக் பண்ணாமல் வந்துட்டோம். இது க்ளோஸ்ட். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன்ஸில் க்ளோஸ்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு 2:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஈவினிங் 6 to 10 அதுதான் டைமிங். சரி பரவாயில்ல, இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ கம்மியாக போட்டால் என்னங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மினி பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க. இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் டபுள் டேக்கர் பஸ், எம்டிஆர் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டோம். மினி பஸ் போகல, அதனால் சும்மா ஏறிட்டு அடுத்து எங்கே போதோ அதோட டெஸ்டினேஷன் எங்கேவோ அங்கேயே போயிட்டோங்க. ஸோ இப்போ எங்களுக்கு எந்த பிளானும் கிடையாது. ரேண்டமாக அது எங்கே போதோ ஏறி வந்தோம். சும்மா சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்தோங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் டு ஆர் சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்கள் போய் இறங்கின இடம் தான் மிட் லெவல் எஸ்கலேட்டர், அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுங்க. அங்கேருந்து ஆப்போசிட்டாக அப்படியே கீழே இறங்கியே வந்தோங்க. எங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ நடந்துக்கிட்டே இருந்தோங்க. எங்கள் பாடி எப்போ போதும்னு சொல்லிச்சோ அப்போ அப்படியே மேப் ஆன் பண்ணி நியரஸ்ட் எம்டிஆர் எங்கன்னு பார்த்துட்டு எங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டோம். இங்கே ஹாங்காங்கில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்ட்ஸ் எவ்ரிவேர். நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுன்னாலும் கூகுள் மேப் ரொம்ப அழகாக கைட் பண்ணுதுங்க. ஈஸியாக எல்லாருமே நேவிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது ஹாங்காங் ஃபுல்லாகவே. அண்ட் ஆல்சோ ஆக்டோபஸ் கார்டு, இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும், நீங்கள் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆக்டோபஸ் கார்டை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட பார்ட் 2 வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம இந்த டேவை இதோட எண்ட் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பலாங்க. நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. பாய்.